பார்வோன் சொல்றான், முதல்ல விடமாட்டேன்னு சொன்னவன் முதல்ல விடமாட்டேன், மறுபடியும் சொல்றான் இல்லை புருஷர் மட்டும் போங்க. அப்புறம் மறுபடியும் புருஷர் மட்டும் போகணும், ஆடு மாடுகள்லாம் போங்க, பெண்களை வச்சுட்டு போனால் புருஷெல்லாம் பின்னால் வந்துடுவான்ட்டு. ஒருத்தரையும் வைக்க மாட்டோம், நாங்கள் போவோம் அப்படின்னா இப்போ கீழே இறங்கி வந்து நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும். இதாங்க தேவ செயல்பாடு. இதாங்க உங்களுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது பைபிள் தானே. நீங்கள் சொன்னபடி ஆண்டவர் செய்வாரா? ஆனால் இடையில நீங்கள் கடந்து தான் போகணும். இவங்க இருந்தது கோசேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் கொடுத்தது கோசேன், அவன் தான் கொடுத்தான். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் கொடுக்க வைத்தார். ஆனால் 10 வாதம் வருது. இந்த 10 வாதையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த எல்லையில் வரவே இல்லை. இந்த 10 வாதம் வந்தாலும் மோசேயின் இருதயத்தை தேவன், பார்வோன் இருதயத்தை தேவன் சொன்னபடி கடினப்படுத்தினார். சொன்னபடி, நீங்க சொன்னபடி நீங்க போங்க, என்னை ஆசீர்வதிங்கள்ட்டு மோசே சொன்னாரு. பார்வோன் இருதயத்தை தேவன் சொன்னபடி கடினப்படுத்தினார். இப்ப 2 பக்கம் பாருங்க. தேவன் சொன்னபடி சில இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் யோசிக்க வேணாம். இருதயத்தை கடினப்படுத்தினாலும் அங்கேயே உங்களுக்கு வித்தியாசத்தை காமிச்சாரு. இவங்க இருந்த எல்லையில் அந்த இருள் வரல, தவளை வரல, எந்த வாதையும் வரல, கல்லு மலை வெயில் வரல, ஆடுகள் மாடுகள் சாகலை, தானியம் மலியலை. இது இவங்களுக்கு செஞ்சது. இதான் உங்களுக்கும் செய்கிறார். உங்கள் எல்லையில் அவர் இருக்கிறாரு. நம்ம எல்லையில கர்த்தர் இருக்கிறார். உங்கள் எல்லையிலே கர்த்தர் வாசமாக இருப்பார். அவனுக்கு அழிவு வரும், அவனுக்கு நாசம் வரும், அவனுக்கு ஆபத்து வரும். நீங்கள் உடன்படிக்கையின் ஜனம், உங்களுக்கு அழிவு நாசம் ஒன்றும் வரவே வராது. ஏனென்றால் உங்களை சுற்றிலும் தீர்க்க தரிசனத்தில் அக்கினி முதலாய் இருக்கிறார். உங்கள் நடுவே அவர் மகிமையாய் இருக்கிறார். உங்களை தொடுகிற அவருடைய கண்மணியை தொற்றிருக்கிறான். எதை புரியணும்? நீங்க சொன்னபடியே போங்க, என்னையும். அப்ப நீங்க சொல்றது நிறைவேறுன்ற. சொல்றதுக்கு முதல்ல பல தடை பார்வோன். ஏன்னா இருதயத்தை கடினப்படுத்திட்டாரு. ஏன் இருதயத்தை கடினப்படுத்திட்டாரா? ரோமர்ல வாசிக்கிறோம், பூலோகத்தார் யாவரும் என்னை, என் வல்லமையை அறிந்து கொள்ளும்படி பார்வோன் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, பூலோகத்தார் யாவரும் என் வல்லமையை அறியும்படி பார்வோன் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். ஆகவே எங்க யார் இருதயம் கடினப்பட்டிருக்கா அங்க அவர் வல்லமை விளங்க போகுதுன்னு அர்த்தம். அவர் வல்லமையை விளங்க பண்ணி உங்களுக்கு தீர்க்க தரிசனத்துல நீங்க சொன்னபடி, நீங்கள் பேசினபடி, நீங்கள் டைரியில் எழுதி வைத்தபடி, நீங்கள் அறிக்கை செய்தபடி, நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு அற்புதத்தை என்று வார்த்தைக்குள் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சொன்னபடி சொல்லுங்க, சொன்னபடி. இனிமேல் அதிகமாக சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வார்த்தை எவ்வளோ பேசுகிறீங்களோ, வார்த்தை எவ்வளவு சொல்கிறீங்களோ அது வேற லெவல். இனிமேல் வார்த்தையை பேசுகிறதான் ஜபம், வார்த்தையை சொல்கிறதான் ஜபம், வார்த்தையை சொல்லி 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 தோத்திரம் பண்ணுறதான் ஆவியில் இருந்து தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிற வார்த்தையின் ஜபம்.